காட்டில் நடந்த ஒரு கதை. ஒரு அழகான காடு இருந்தது. அங்கு பல்வேறு விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அந்தக் காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது. அது அனைத்து விலங்குகளுக்கும் அரசன். ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய காடு முற்றும் நெருப்பு வேலி வந்தது. சிறு விலங்குகளும் பறவைகளும் பெரிய விலங்குகளும் அதிர்ச்சியடைந்தன. இப்போது நாம் என்ன செய்வோம் என்று அனைவரும் பயமாய் சிந்தித்தன. அப்பொழுது நாய் ஒன்று, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதை எதிர்கொள்வோம் என்று கூறியது. ஆனால் சில விலங்குகள், நாம் வேறு வேறு வகை, நாம் ஒன்றாக இருக்க முடியாது என்று சொல்லின. அதைக் கேட்ட பாம்பு ஒரு யோசனை சொன்னது. இப்போது நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விலங்குக்கும் தனித்தன்மை உண்டு. நாம் அந்த தனித்தன்மையை ஒன்றாக சேர்த்தால் மட்டுமே நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதன்படி ஒவ்வொரு விலங்கும் தனது திறமைகளை பயன்படுத்த ஆரம்பித்தது. யானை தனது பெருமதியைக் கொண்டு மரங்களை உறுதியாக வைக்கத் தொடங்கியது. கரடி தனது கொம்புகளால் புதர்களை விலக்கியது. எலிகள் கிணறுகளை சுத்தப்படுத்தின. பறவைகள் விதைகளைக் கொண்டு செடிகளைக் கொண்டு வந்தன. நேரம் போக போக அந்த காடு மீண்டும் அழகான இடமாக மாறியது. எல்லா விலங்குகளும் சந்தோஷமாகக் கூடின. அப்பொழுது சிங்கம் கூறியது, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்ததால்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ள முடிந்தது. ஒருமித்த குரல்தான் எப்போதும் வெற்றி பெறும். அந்த காடின் விலங்குகள் அந்த நாள் முதல் இணக்கமாகவும் அன்புடன் வாழத் தொடங்கின. கதையின் நெறி: ஒன்று கூடுதல் மற்றும் ஒற்றுமைதான் பெரிய சவால்களையும் வெல்லும். ஒவ்வொருவருக்கும் அவசியமான பங்கு உள்ளது. அதை புரிந்துகொள்வது முக்கியம்.